இதுல பூச்சி தாக்குறது இல்லை, நோய் தாக்குறது இல்லை. அதே போல இதை எடுத்துட்டு நீங்க மற்ற காய்கறிகளை நடும்போது உங்களுக்கு அந்த வைரஸ் பிரச்சனையே இருக்காது. ஏன்னா இதனுடைய வேர்ல வேம்னு சொல்லி கூட ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம்னா, இந்த சோளமும் கம்பும் கேழ்வரகும் சாப்பிட்டவங்க இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நொண்டின்லாம் நடக்க மாட்டாங்க. அப்படியே கம்பீரமா நடப்பாங்க. ஒரு 90 வயசான எங்க தாத்தா, அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி தவறிட்டாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும், அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் மாடுபூச்சி மேய்ப்பாரு. நமக்கு ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லா தேவைப்படுற கேழ்வரகு வந்து இதுல இருந்து கிடைச்சிருது. அப்போ ஒருவேளை சாப்பாடுன்றது, ஒருவேளை சாப்பாட்டுக்கான தானியத்தை நம்ம வெறும் 10 சென்ட்ல இருந்து நம்ம எடுத்துக்க முடியும். ஒரு வருஷத்துக்கு ஒருவேளை சாப்பாடு இந்த தானியத்துல இருந்து கிடைச்சிரும். ஒரு கூழாவோ ஒரு களியாவோ நம்ம அது அப்படிதான் நம்ம பயன்படுத்துறோம். நம்ம ஏற்கனவே தாத்தா பாட்டி இருந்து அப்படிதான் பயன்படுத்திட்டு வராங்க. நம்மளும் இப்போ அதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க சாப்பிட்ற சிறுதானியம் அப்படின்னு பார்க்கும்போது கேழ்வரகு, கம்பு, கூழ். அப்ப இந்த மாதிரியான வெப்பமண்டலத்துக்கு இது எல்லாத்தையுமே புளிக்க வச்சு நீங்க செய்யும்போது உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்குது. அதனாலதான் பெண்கள் தான் டாக்டர், பெண்கள் தான் அங்க இருக்கக்கூடிய அந்த வீட்டுல இருக்கக்கூடிய மருத்துவர் நம்ம சொல்லணும். ஏன்னா அவங்க கையில தான் இருக்குது அந்த குடும்பத்தோட ஆரோக்கியம் மொத்தமும். நம்ம விளைய வைக்கிறதெல்லாம் அப்பாட், அங்க விளைஞ்சு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அது எப்படி சமைக்கிறாங்கன்றதுலயும் இருக்குது. நாத்தா எடுத்து நட்டுருக்குறோம், நாத்து விட்டு எடுத்து நட்டுருக்குறோம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 2ல இருந்து ஒரு 3 மூட்டை நம்ம இன்னைக்கு எதிர்பார்க்கலாம். இப்ப விளைஞ்சிருக்கிற கதிருக்கு பார்க்கும்போது இப்பதான் பூ எடுக்கிற ஸ்டேஜ் வருது. கேழ்வரகு எப்பவுமே எங்க வீட்டுல கூழும் களியும் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். அதுக்கு முக்கியமானது கேழ்வரகு. அப்போ ஒரு வருஷமும் அதுக்கான பட்டம் வரும்போது, அதாவது போகியில நாத்து விடுவோம். இருக்குதுலயே நெல்லுக்கு நீங்க எவ்வளவு தண்ணி பயன்படுத்துறீங்களோ அதுல 12க்கு 1 பங்கு தண்ணி இருந்தா போதும். அப்ப இதை விட நெல் நீங்க விளைவிக்கும் போது 12 மடங்கு தண்ணி அதிகமா செலவாகும். அதுல 1 பங்கு தண்ணியிலேயே பாத்தீங்கன்னா இந்த கேழ்வரகு விளைஞ்சிரும். கேழ்வரகுன்னும் போது பொதுவாகவே ஒரு 3ல இருந்து 4 மாசத்துக்குள்ளவே உங்களுக்கு அந்த பயிர் முடிஞ்சிடும். 3 மாசம் தான் மேக்சிமம். ஒரு சில வெயில் இல்லாத காலகட்டங்கள்ல கொஞ்சம் 4 மாசம் வரை நீண்டு போறது உண்டு. ஆடிப்பட்டத்துல நீங்க விதைக்கும் போது இந்த விளைஞ்சு நிற்கிற கதிர்ன்னு பார்க்கும்போது ஒரு 2ல இருந்து 3 மூட்டை, ஒரு 200 கிலோ நம்ம இதுல இருந்து எதிர்பார்க்க முடியும். அந்த 200 கிலோன்றது நம்ம வீட்டு தேவைக்கு போதுமானதா இருக்கும். இதுல இருந்து இன்னொரு பிளாட்டும் நம்ம நட்டுருக்கிறோம். இதே மாதிரி ஒரு 10-12 சென்ட். வணக்கம், வேலூர் வந்து தாய்மன் பிரதீப்குமார் பேசுறேங்க. நம்ம ஒவ்வொரு கிராப்புமே கொஞ்சம் பிளான் பண்ணி நம்ம நிறைய செய்வோம். என்னன்னா நமக்கு தேவையே அதிகம். அதாவது நம்ம கேழ்வரகு எடுத்துக்கிறோம், கம்பு எடுத்துக்கிறோம், சோளம் எடுத்துக்கிறோம், அரிசி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி தானியங்கள் எல்லாமே நம்மளே விளைய வச்சு எடுத்துக்கிறோம். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கேழ்வரகு எப்பவுமே எங்கள் வீட்டில் கூழும் களியும் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு முக்கியமானது கேழ்வரகு. அப்போ ஒரு வருஷமும் அதுக்கான பட்டம் வரும்போது, அதாவது போகியில் நாற்று விடுவோம். கரெக்டாக சொல்ல போனோம்னா ஜனவரி 15, ஜனவரி 14க்கு பார்த்தீங்கன்னா நாற்று விட்டு அதை எடுத்து ஒரு 20 நாள் நாத்தாவே எடுத்து நட்டுருவோம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 மாசத்துல விளைஞ்சிட போகுது கேழ்வரகு. கேழ்வரகுன்றது இருக்குதுலயே நெல்லுக்கு நீங்க எவ்வளவு தண்ணி பயன்படுத்துறீங்களோ அதுல 12க்கு 1 பங்கு தண்ணி இருந்தா போதும். அப்ப இதை விட நெல் நீங்க விளைவிக்கும் போது 12 மடங்கு தண்ணி அதிகமா செலவாகும். அதுல 1 பங்கு தண்ணியிலேயே பாத்தீங்கன்னா இந்த கேழ்வரகு விளைஞ்சிரும். அதே போல இன்னும் களிமண்ணா இருந்துச்சுன்னா இன்னும் கூட அதிகமான நாள் வந்து உங்களுக்கு தண்ணி தேவைப்படாது. ஒரு 8ல இருந்து 10 நாளைக்கு ஒரு முறை நம்ம தண்ணி கொடுத்துட்டு இருப்போம். அப்ப 8ல இருந்து ஒரு நாள் 10 நாளைக்கு ஒரு தண்ணி கொடுக்குறோம்னா அந்த தண்ணியே இந்த கேழ்வரகுக்கு போதுமானதா இருக்குது. கேழ்வரகுன்னும் போது பொதுவாகவே ஒரு 3ல இருந்து 4 மாசத்துக்குள்ளவே உங்களுக்கு அந்த பயிர் முடிஞ்சிடும். 3 மாசம் தான் மேக்சிமம். ஒரு சில வெயில் இல்லாத காலகட்டங்களில் கொஞ்சம் 4 மாசம் வரை நீண்டு போறது உண்டு ஆடிப்பட்டத்தில் நீங்க விதைக்கும் போது. அப்போ இந்த மாதிரி ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 சென்ட்டுக்கு ஒரு பிளாட்டு. அந்த பிளாட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு கேழ்வரகு விதைச்சிருக்கிறோம். நாத்தா எடுத்து நட்டுருக்குறோம், நாற்று விட்டு எடுத்து நட்டுருக்குறோம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 2ல இருந்து ஒரு 3 மூட்டை நம்ம இன்னைக்கு எதிர்பார்க்கலாம். இப்ப விளைஞ்சிருக்கிற கதிருக்கு பார்க்கும்போது இப்பதான் பூ எடுக்கிற ஸ்டேஜ் வருது. இந்த விளைஞ்சு நிற்கிற கதிர்க்குன்னு பார்க்கும்போது ஒரு 2ல இருந்து 3 மூட்டை, ஒரு 200 கிலோ நம்ம இதுல இருந்து எதிர்பார்க்க முடியும். அந்த 200 கிலோன்றது நம்ம வீட்டு தேவைக்கு போதுமானதா இருக்கும். இதுல இருந்து இன்னொரு பிளாட்டும் நம்ம நட்டுருக்கிறோம். இதே மாதிரி ஒரு 10-12 சென்ட். அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லா தேவைப்படுற கேழ்வரகு வந்து இதுல இருந்து கிடைச்சிருது. அப்போ ஒருவேளை சாப்பாடுன்றது, ஒருவேளை சாப்பாட்டுக்கான தானியத்தை நம்ம வெறும் 10 சென்ட்ல இருந்து நம்ம எடுத்துக்க முடியும். ஒரு வருஷத்துக்கு ஒருவேளை சாப்பாடு இந்த தானியத்திலிருந்து கிடைச்சிரும். ஒரு கூழாவோ ஒரு களியாவோ நம்ம அது அப்படிதான் நம்ம பயன்படுத்துறோம். நம்ம ஏற்கனவே தாத்தா பாட்டி இருந்து அப்படிதான் பயன்படுத்திட்டு வராங்க. நம்மளும் இப்போ அதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த கேழ்வரகு பொதுவாகவே இந்த இரும்பு சத்து, கால்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகப்படியான சத்தை கொண்டு இருக்குது. நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம்னா இந்த சோளமும் கம்பும் கேழ்வரகும் சாப்பிட்டவங்க இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நொண்டின்லாம் நடக்க மாட்டாங்க. அப்படியே கம்பீரமா நடப்பாங்க. ஒரு 90 வயசான எங்க தாத்தா, அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி தவறிட்டாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும், அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் மாடுபூச்சி மேய்ப்பாரு, தண்ணி மாத்துவாரு. ஒரு 92 வயசுலயும். அப்ப அந்த அளவுக்கு சத்து கொடுக்கக்கூடியது எந்த உணவு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி கேழ்வரகு தான்.
ஏன்னா இந்த வெயில் இங்க இருக்கக்கூடிய சூழலுக்கு வந்து கேழ்வரகும் கம்பு நல்லா விளையும். கேழ்வரகும் கம்பு வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க. சோளம் வந்து ஒரு பார்ட், அதாவது வேர்க்கடலை போடும்போது போடக்கூடிய அந்த சோளத்தை லைனாக போடுவாங்க. அந்த சோளத்தை மட்டும் தான் பயன்படுத்துவாங்க. அப்போ சோளம், கேழ்வரகு, கம்பு இது மூணுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிறுதானியத்தில் பெரிய பங்கு வகிக்கக்கூடியது. அதே போல் இங்கே சாம, வரகு, தெனை இதெல்லாம் யாரும் போட மாட்டாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சாப்பிட்ற சிறுதானியம் அப்படின்னு பார்க்கும்போது கேழ்வரகு, கம்பு, கூழ். அப்போ இந்த மாதிரியான வெப்பமண்டலத்துக்கு இது எல்லாத்தையுமே புளிக்க வச்சு நீங்கள் செய்யும்போது உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்குது. ஒவ்வொரு உணவு முறையுமே இங்கே இருக்கிற சூழலுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. தாத்தா பாட்டிலாம் கூழ் குடிச்சாங்க, நம்ம ஏன் கூழ் குடிக்கணும்னு நினைச்சோம்னா அது தவறு. கூழுன்றது உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது. ஆனால் அதை அப்படியே புதுசாக எடுத்து நீங்கள் செய்யும்போது, களியாக செய்யும்போது அது ஹீட்டை கொடுக்கும். புளிச்சது அதே கேழ்வரகு குளிர்ச்சி கொடுக்குது உடம்புக்கு. புளிக்காத கேழ்வரகு மாவு அப்படியே நீங்கள் எடுத்து களியாக செய்யும்போது அது ஹீட்டை கொடுக்குது. அப்போ இந்த மாதிரியான உங்களுக்கு சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ற மாதிரியான அந்த உணவு மாவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றிக்கணும். எல்லா டைம்லையும் ஒரே உணவு எடுத்துக்கிறதும் தப்பு, எல்லா டைம்லையும் ஒரே மாதிரியான உணவு சாப்பிட்றதும் தப்பு. அப்போ அந்த சூழ்நிலைக்கு அதே பயிராக இருந்தாலும் அதே உணவாக இருந்தாலும் எப்படி நம்ம மாற்றி சமைச்சு எடுத்துக்கிறோம், அந்த சமையல் முறையில் தான் இருக்குது. அதனால தான் பெண்கள் தான் டாக்டர், பெண்கள் தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மருத்துவர் நம்ம சொல்லணும். ஏன்னா அவங்க கையில் தான் இருக்குது அந்த குடும்பத்தோட ஆரோக்கியம் மொத்தமும். நம்ம விளை வைக்கிறதெல்லாம் அப்பாட், அங்கே விளைஞ்சி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அது எப்படி சமைக்கிறாங்கன்றதுலையும் இருக்குது. அப்போ இந்த கேழ்வரகு பார்த்தீங்கன்னா இதை போட்டு அடித்து எடுத்து நம்ம ஆளுங்க வச்சு நட்டுருக்குறோம், ஆளுங்க வச்சு அறுத்து எடுத்துருவோம்னு வச்சுங்களேன். மிஷின் பெருசாக இங்கே வர்றதில்லை. அதை அடித்து எடுத்த பிறகு அதை எடுத்து நம்ம மூட்டை கட்டி வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஒரு வருஷத்துக்கு தேவையான நமக்கான உணவு நமக்கு கிடைச்சிட போகுது. நமக்கு சத்தான உணவாக கிடைச்சிட போகுது. அரிசியை விட பல மடங்கு சத்துக்கள் இந்த கேழ்வரகுல இருக்குது. ஆனால் இன்னைக்கு மக்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சிட்டியில் இருக்கிறவங்களும் கேழ்வரகு மிக்ஸ் வாங்கி கூழ் குடிக்கிறாங்க, கஞ்சி குடிக்கிறாங்க கேள்விப்படும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தருமே இந்த ஆரோக்கியத்தை சார்ந்த தேடல் வந்து ரொம்ப வேகமாக போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஏற்கனவே இதை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு விவசாயமும் செஞ்சுட்டு இருந்ததை விட்டுறக்கூடாதுன்றது தான் நம்ம சொல்லிட்டு வரோம். ஒவ்வொரு வருஷமும் கேழ்வரகு நட்டவங்களும் இந்த வாட்டி நடலை அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுது. நெல் போட்டுடுறாங்க, ஏன்னா ஈஸியாக கமிட்டியில் எட்டுமே போட்டுட்டு காசு வாங்கிடலான்னு சொல்லிட்டு. கேழ்வரகுக்கு நெல்லை விட கொஞ்சம் கூடுதலான வேலை இருக்கும், ஒரே நாளில் வேலை முடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால கேழ்வரகு தவிர்த்துடுறாங்க. அப்போ இது கேழ்வரகு விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி சிறுதானியங்கள் தான் சத்துமிகு தானியங்கள்னு சொல்கிறோம். சிறுதானியங்கள் இல்லை, இது சத்துமிகு தானியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேச்சில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேழ்வரகை வந்து விட்டுறக்கூடாது. இது வந்து இந்த சூழலுக்கு ஏற்ற ஒரு பயிர். இதில் பூச்சி தாக்குறதில்ல, நோய் தாக்குறதில்ல. அதே போல் இதை எடுத்துட்டு நீங்கள் மற்ற காய்கறிகளை நடும்போது உங்களுக்கு அந்த வைரஸ் பிரச்சனையே இருக்காது. ஏன்னா இதனுடைய வேரில் வேம்னு சொல்லி கூட எடுக்கிறாங்க இல்லையா. நீங்கள் வேம்னு சொல்லிட்டு வாங்கி தெளிக்கிறீங்க, மருந்து போடுறீங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதனுடைய வேரில் இருந்து வரக்கூடிய ரசாயனங்கள் இருந்து தான் தயாரிக்கிறாங்க. அப்போ ஒரு வாட்டி கேழ்வரகு நட்டுட்டு நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் வேறு காய்கறி போட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு வைரஸ்க்கான எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ இதில் தான் பயிர் சுழற்சி, இதில் தான் விவசாயம். அப்போ சிம்பிளாக முடிஞ்சிருது இல்லை. நீங்கள் ஒரு மருந்து வாங்கி தெளிக்கணும்னு நினைக்கிறீங்க, நான் ஒரு பயிர் நட்டு எடுக்கிறேன், அந்த பயிரோட அறுவடை முடியுது. அந்த வேற பயிர் நடும்போது இப்போ வைரஸ் வர மாதிரி பயிருன்னு இருந்துச்சுங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வெண்டைக்காயில் அதிகமாக வைரஸ் வரும். இந்த பயிரை எடுத்துட்டு நான் வெண்டைக்காய் போட்டேன்னா ஒரு வைரஸ் வராது. அதுதான் சயின்ஸு. அப்போ அதுதான் இங்கே விவசாய முறை, கிராப் ரொட்டேஷன், அதை தான் சொல்கிறோம். அப்போ ஒரு பயிர் போட்டதுக்கப்புறம் இன்னொரு பயிர் என்ன போடணும் அப்படின்ற அறிவு நம்மகிட்ட இருக்கணும். அதை நம்ம தொடர்ச்சியாக செய்யும்போது வந்துடும். ஒரே நாளில் எல்லாத்தையுமே கற்றுக்க முடியாது. அப்போ ஒவ்வொன்றா நம்ம செஞ்சுட்டே வரோம்னா இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸ் தான். இயற்கை விவசாயன்றதே ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். ஆனால் உழைப்பு, மனிதனோட உடல் உழைப்பு மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக கேட்குமே தவிர மனிதனோட பணத்தை அதிகமாக கேட்காது, மனிதனோட செலவுகள் அதிகமாக்காது. இயற்கை விவசாயம் என்றைக்குமே மனித உழைப்பை மட்டும் கொஞ்சம் அதிகமாக கேட்கும். அப்போ அதை மட்டும் செய்யறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா இயற்கை விவசாயத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. நன்றி.